ஹாய், வெல்கம் டு தமிழர்ஸ் கிச்சன். நான் உங்க காவ்யா. இன்னைக்கு நம்ம செய்ய போறது பீனட் சாட். அது எப்படி செய்யலாம் இப்ப பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து வறுத்த வேர்க்கடலை, வறுத்து தோல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அந்த வேர்க்கடலைய இதுல போட்டதுக்கு அப்புறமா இதுல தேவையான அளவு வெங்காயம், அதுக்கடுத்து தக்காளி போட்டுக்கோங்க. அப்புறம் கேரட், இதுக்கடுத்து மாங்காய், துரி வச்சிருக்க மாங்காய் போட்டுக்கோங்க. இது கூட கிரன்ச்சியா இருக்கிறதுக்காக கொஞ்சம் மிக்சர், இது நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதுல வந்து புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி 3 சேர்த்து கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடி பொடியா. இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான மசாலா தூள்லாம் நான் வச்சிருக்கேன். இது வந்து மிளகாத்தூள், சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், மிளகுத்தூள், உப்பு, கரம் மசாலா, ஆம்ச்சூர் பவுடரு, ட்ரை மேங்கோ பவுடரு, இது சாட் மசாலா. இது எல்லாமே நம்ம இதுல ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவுக்கு. காரம் வேணும்னு நினைக்கிறவங்க பெப்பர் தூள், மிளகாத்தூள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இதுல நம்ம வந்து சில்லினா எதுவுமே போடல, இதுல போடுறதா நம்ம காரம், அதனால நான் வந்து இது இவ்வளவு போடுறேன். இதை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லா பக்கம் கோட் ஆகிற மாதிரி ஃபுல்லா கலந்து விட்டுக்கோங்க. முடிச்சதுக்கு அப்புறமா இங்க கோகோனட் ஆயில் வச்சிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கோங்க. தேங்காய் எண்ணெய், இங்க கெச்சப் வந்து நமக்கு தேவையான அளவு மட்டும் ஊத்தினா போதும். டொமேட்டோ கெச்சப், இது கொஞ்சம் லைட்டா ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும் நம்மளோட சாட்க்கு. நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இதுல வந்து நீங்க வந்து உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா கெச்சப்ல ஆல்ரெடி உப்பு இருக்கும். மிக்சரு, நம்ம இது போடுறது, ஓம்பொடி எல்லாத்துலயுமே உப்பு இருக்கும். அதனால உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. அது கூட லெமன், ஒரு குட்டி லெமன்ல ½ லெமன் கூட போதும் இவ்வளவு செய்யறதுக்கு. இதுக்கட ஓம்பொடி, இந்த கிரன்ச்சி டேஸ்ட் கொடுக்கும். இப்ப கலந்து விட்டாச்சு. இதை நம்ம பிளேட் பண்ணிடலாம். இப்ப பிளேட் பண்ணி வச்சாச்சு. நமக்கு சுவையான சாட், பீனட் சாட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஈஸியா 5 மினிட்ஸ்லயே நம்ம ஈஸியா கெஸ்ட் யாராச்சும் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா உடனே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.